ஒரு ஐபோன் வாங்கி தரல அப்படின்றதுல ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை இன்றைக்கு ஒரு இளைஞனின் உயிரையும் அந்த இளைஞனின் அப்பாவையும் அம்மாவையும் இந்த 3 பேரையும் உயிரோடு இல்லாமல் செய்திருக்கிறது. இந்த சம்பவம் இந்தியாவினுடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியில தான் இடம்பெற்றிருக்கு. 2026 ஆகஸ்ட் 21 மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காப்டியா டோங்கர் அப்படின்னு சொல்ற ஒரு மலைப்பகுதிக்கு 18 வயது ஒரு இளைஞன் போயிருக்கிறான். இவன் ஏன் அந்த மலைப்பகுதிக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, பேரண்ட்ஸ் இந்த ஐபோனை வாங்கி தரதுக்கு மறுப்பு தெரிவிச்சதால இவன் இந்த இளைஞன் கோபம் அடைச்சு மனமுடைஞ்சு நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த காப்டியா டோங்கர் அப்படின்ற மலைப்பகுதிக்கு போயிருக்கிறார். சோ இதுக்கப்புறம் நடந்த விடயங்கள் தான் எல்லோரையும் சோகத்தில் ஆழ்த்திய கதை என்று சொல்லலாம். அவர் அந்த மலையினுடைய விளிம்பில் இருக்கிறார் அப்படின்ற தெரிஞ்சதும் அந்த இளைஞனுடைய பெற்றார், போலீஸ், ரெஸ்கியூ டீம், ஊர் மக்கள் எல்லாரும் அந்த மலைப்பகுதிக்கு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் அந்த இளைஞனோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. இப்படி பண்ணாத, அப்பாவை யோசிச்சு பாரு, அம்மாவை யோசிச்சு பாரு, இப்படி எல்லாம் சமாதானப்படுத்த பார்த்திருக்கிறாங்க. ஆனா அந்த இளைஞன் எதுக்குமே கீழே இறங்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அந்த ஊரினுடைய தலைவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, அவனை சமாதானப்படுத்துறதுக்காக கீழே இறங்கி வா, நாங்க ஐபோன் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த பேச்சு எதுவும் பலனளிக்கலன்றே சொல்லலாம். அதுக்கு பிறகு அந்த மலையினுடைய விளிம்பில் இருந்து அந்த 18 வயது பையன் கீழே விழுறான். அந்த பையனை தன்னுடைய மகனை காப்பாற்ற முயற்சி செஞ்சு அவங்களுடைய அப்பாவும் சேர்ந்து கீழே விழுறாங்க. இதையெல்லாம் தள்ளி நின்று பார்த்துட்டு இருந்த அந்த இளைஞனுடைய அம்மாவும் தன்னுடைய மகனும் கணவனையும் இழந்த சோகத்துல அவங்களும் அந்த மலையிலிருந்து கீழே விழுந்து 3 பேர் உயிரிழக்கிறாங்க. ஒரே குடும்பம், ஒரே சம்பவம், 3 உயிர்கள் பலியாகி இருக்கு. இந்த ஸ்டோரிய ஒரு போன் ஸ்டோரியா மட்டும் நம்ம பார்க்க கூடாது. ஒரு போன் இல்லைன்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு பிறகோ, ஒரு மாசத்துக்கு பிறகு, 2 மாசத்துக்கு பிறகோ நம்ம வாங்கி கொள்ளலாம். அதே போல காசு தான் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம நாளைக்கும் நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா உயிர் ஒன்று போயிருச்சு அப்படின்னு சொன்னா திருப்பி கொண்டு வர முடியாது.